ஒரு சுவையான தட்டைப்பயிரும் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கும் போட்டு குழம்பு இன்றைக்கி வைக்கலான்ட்டு இருக்கேன். இதுக்கு 50 கிராம் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இதில் நேர மூடி தேங்காய் அரைச்சி வச்சுருக்கு. அதோட இப்போ இதில் தட்டைப்பயிறு ஒரு 50 கிராம் போட்டு மஞ்சத்தூள் பெருங்காயம் போட்டு வேக வச்சுருக்கேன். இப்போ இந்த காய் வெந்துருச்சு, கத்திரிக்காய் உருளைக்கிழங்கும். இப்போ இதுக்கு குழம்பு மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டுட்டு பச்சை வாசம் போயிடுச்சு. இப்போ தட்டைப்பயிறு வேக வச்சதை இதையும் சேர்த்திக்கலாம். இதையும் சேர்த்திட்டு ஒரு கலந்து விட்டுடலாம். இப்போ அரைச்சி வச்ச தேங்காய் ஊற்றிடலாம். அதோட கொத்தமல்லி தழையை தூவிடலாம். சுவையான தட்டைப்பயிறு கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு ரெடி.